புத்தாடைங்கிறது பொங்கலுக்கு கூட யாரும் எடுக்க மாட்டாங்க, தீபாவளிக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. அது எதனால மேம்? இந்த கதை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமர் வாழ்ந்த காலத்தில், ராமாயண காலத்தில் தீபாவளி எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னா, 14 வருடம் ராமர் அயோத்தியை விட்டு போயிட்டார். ஸோ அயோத்தியை விட்டு அவர் போகும்பொழுது அந்த 14 வருடமும் மக்கள் வந்து புத்தாடை உடுத்தலை, அவங்க வந்து எந்த விதமான இனிப்புகளும் பண்ணலை, எல்லாருமே சோகத்தில் தான் இருந்தாங்க. ராமர் வந்துட்டார் அயோத்தியைக்குன்னு தெரியும் பொழுது, இந்த ஐப்பசி அமாவாசைக்கு நாள் சதுர்தசியில் ராமர் ஊர் எல்லைக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே தீபங்கள் எல்லாம் ஏற்றி, புத்தாடை உடுத்தி, வான வேடிக்கைகள் வெடித்து, அவங்க வந்து இனிப்புகள் வழங்கி ராமனினுடைய வருகையை மக்கள் கொண்டாடினார்கள். ஸோ அதனுடைய தாத்பரியம், கிருஷ்ணாவதாரத்தில் நரகாசுரன் வந்து வரம் கேட்குறான், என்னுடைய இறப்பு வந்து எல்லாரும் புத்தாடை உடுத்தி இனிப்பு வழங்கி வான வேடிக்கையுடன் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ புத்தாடை உடுத்தக்கூடிய அந்த நிகழ்வு இதனால் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் நம்மளுடைய பாரம்பரியத்தில் திருமலை நாயக்கர் மன்னன் வந்த பிறகு நமக்கு இந்த மாதிரியான ஒரு முறையில் தீபாவளியான கொண்டாட்டங்கள் திருமலை நாயக்கர் மன்னன் காலத்துலேருந்து வந்தது தான்.